இனாகுலேட் பண்ணதை இப்போ வந்து ஒரு இன்குபேட்டரில் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 38 டிகிரி செல்சியஸ் ஃபார் 24 ஹவர்ஸ். ஸோ ரேண்டமாக நம்ம 35 to 40 டிகிரி செல்சியஸ் வச்சா பாக்டீரியா வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ இப்போது இன்குபேட்டரில் வைக்க போகிறோம். பிளேட்டை நம்ம இன்குபேட்டரில் வைக்கும்போது இன்வெர்டட் பொசிஷனில் வந்து வைக்கணும். ஏன் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னா, இன்குபேட்டரில் வைக்கும்போது அந்த ஒரு ஹீட்டுனால வந்து அதுலேயே வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகி திரும்பி மீடியாக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்கிற பாக்டீரியா வந்து அது வளர்ச்சியை கம்மி பண்ணிடும், இல்லாட்டினா அது கண்டாமினேஷனும் பண்ணிடும். ஓகே, இப்போ ஃபோனில் இருக்க பாக்டீரியாலாம் அமைதியாக வளருங்க. ஸோ இப்போ நம்ம இன்குபேட்டரில் வச்சாச்சு. 24 ஹவர்ஸ் கழிச்சு இந்த நம்ம இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் என்ன மாதிரி பாக்டீரியாலாம் வளர்ந்துருக்கு, என்னென்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி 24 ஹவர்ஸ் இன்குபேஷனுக்கு அப்புறம் இன்குபேட்டர்லேருந்து நம்மளோட பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபோன்லேருந்து கல்ச்சர் பண்ண மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ பாக்டீரியா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பிளேட்ஸை நம்ம இனாகுலேட் பண்ண அந்த பிளேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோலாக வச்ச பிளேட்டை பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏதாவது க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மொத்தமே தப்பாயிரும். அப்போ அதில் வளர்ந்த பாக்டீரியா வேறு ஏதோ ஒரு கண்டாமினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ நம்மளோட கண்ட்ரோல் பிளேட்டு இது தான். இப்போ அந்த கண்ட்ரோல் பிளேட்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த க்ரோத்துமே இல்லை, க்ளீனாக வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு கண்ட்ரோல் பிளேட்டில் கண்டாமினேட் வர்றதே ஒரு வேலையாக போயிடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம இனாகுலேட் பண்ண பிளேட்டு. ஸோ அந்த அற்புதமான பிளேட்டு இது தான். இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணதில் இவ்வளோ பாக்டீரியா வந்து என் ஃபோன்லேருந்து வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு நம்ம பயந்து வச்சோ இவ்வளோ பாக்டீரியா இருக்கா அப்படின்றது பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம உடம்புலேருந்து வந்த பாக்டீரியாவை கூட இருக்கலாம். ஸோ இது வந்து இவ்வளோ பாக்டீரியா இருக்கனால என் ஃபோன் ரொம்ப கேவலமாக வச்சுருக்கேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதில் வந்து இப்போ எங்கே இப்போ காற்றுல இருக்க பாக்டீரியா அதெல்லாம் கூட வந்து இந்த ஃபோனில் ஒட்டி இப்போ ஃபோனில் இவ்வளோ பாக்டீரியா வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்.